ரெடி ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம் மிக முக்கியமான உத்தரவு இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் பிறப்பிக்க இருக்கிறார்கள் என்று. அந்த அடிப்படையில் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க தடை இல்லை என்று நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசு வேலை வழங்க எந்த தடையும் இல்லை என்றாலும் கூட கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், கரூரில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்க தடை இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது தற்காலிக நியமனம் மட்டும்தான். இது நிரந்தர அரசு வேலைக்கான ஒரு அரசு வேலை வழங்கப்படும் போது பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் பின்பற்றி நிரந்தரமான அந்த அரசு வேலை கிடையாது. இப்போது வழங்கப்படக்கூடிய இந்த அரசு பணி என்பது, கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அரசு பணி என்பது தற்காலிகமானது மட்டும்தான். இந்த பணி தற்காலிகமானதான், வழக்கின் விசாரணை முடிவுக்குட்பட்டது என்று நீதிபதிகள் மிக முக்கியமான நிபந்தனை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கின் விசாரணை என்பது நீதிமன்றத்துக்கு உட்பட்டது என்றும் இது தற்காலிக பணி நியமனம் மட்டும்தான் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்த ஒரு குடும்பத்திற்கு இன்று முதலமைச்சர் விஜய் அரசு வேலைக்கான ஆணை வழங்க தடை இல்லை என்றும் நிபந்தனை அடிப்படையில் கருணை வேலை வழங்க வேண்டும். ஆனால் இந்த பணி என்பது தற்காலிகமான பணியாக தான் இருக்க வேண்டும். நீதிமன்ற விசாரணை உட்பட்டது. அதற்கு பிறகு விசாரணை நடைபெறக்கூடிய நிலையில் அதில் மாற்றம் ஏற்பட்டாலும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்படியாக மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் அடுத்த விசாரணை 21ஆம் தேதி என்று பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய தினம் ஏற்கனவே திட்டமிட்டபடி கரூரில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட உயிரிழப்பு, அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அரசு நியமன பணி ஆணை வழங்குவதில் எந்தவித தடையும் சிக்கலும் இல்லை என்ற ஒரு முடிவு தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதே சமயத்தில் இது தற்காலிகமான பணி நியமன ஆணை மட்டுமே என்றும் இது விசாரணைக்கு உட்பட்டது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது, விசாரணை நடைபெற்ற போதும் அடுக்கடுக்கான கேள்விகள் நீதிபதிகள் முன்வைத்தார்கள். அதாவது அரசு பணி வழங்குவது பாதிக்கப்பட்டவர்கள் தரக்கூடிய நிவாரணம் தானே, அதற்கு ஏன் எதிர்ப்பு என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். பொருளாதார உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் தானே பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கு எதற்காக எதிர்ப்பு என்ற கேள்வி நீதிபதிகள் முன்வைத்தார்கள். அதோடு சட்டசபையில் ஏதேனும் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டார்களா என்ற கேள்வி நீதிபதிகள் முன்வைத்தார்கள். மேலும் கருணை அடிப்படையில் விதிகளை பின்பற்ற வேண்டும், கருணை அடிப்படையில் வழங்கக்கூடிய பணிக்கான விதிகளை இதற்கும் பின்பற்ற வேண்டும் என்றும், இது அரசியல் மேடை கிடையாது என நீதிபதிகள் காட்டமான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இது அரசியல் மேடை கிடையாது என்றும் தெரிவித்தார்கள். இப்படியாக வாத பிரதிவாதம், நீதிபதியுடைய கருத்து, கேள்விகள் என அனைத்தையும் கடந்து மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் விசாரணை முடிவிற்கு உட்பட்டது என கூறி தற்காலிகமாக அரசு வேலை வழங்க நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறார்கள். எந்தவித தடையும் கிடையாது, ஆனால் தற்காலிக பணி நியமனம் மட்டும்தான் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது என கூறி இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூலை 21ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த கருணை அடிப்படையில் இந்த பணி நியமன ஆணை வழங்க எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அரசு நிவாரணம் போதிய அளவில் நிவாரணம் வழங்கப்பட்ட நிலையிலும் கூட எதற்காக மேற்கொண்டு இந்த அரசு பணி வழங்க வேண்டும், அரசு பணிக்காக லட்சக்கணக்கானோர் காத்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு நடிகரை காண சென்று அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு அரசு பணி வழங்கலாமா என்ற ஏற்கனவே அவர்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டது. அவர்களை முழுக்க பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியின் சார்ந்த ஒரு கடமை பணி என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசு பணி வழங்கக்கூடாது என்று நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போன்று புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுப்ராயன் ஆகியோர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். காட்டமான கருத்தை தெரிவித்து விமர்சனம் செய்திருந்தார்கள். தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் நீதிமன்றம் என்ன சொல்ல போகின்றது என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்புகளுக்கான விடை தற்போது கிடைத்திருக்கிறது. கரூரில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட உயிரிழப்பு, அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் எந்த தடையும் இல்லை, அவர்களுக்கு அரசு வேலை வழங்கலாம். ஆனால் இது நிரந்தர அரசு வேலை கிடையாது, தற்காலிகமான பணி நியமனம் மட்டும்தான். நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது. அதற்கு பிறகு தற்போது தற்காலிக பணி நியமனம் வழங்கப்பட்டாலும் கூட அடுத்த விசாரணையின் போது அதில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டாலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்து வருகின்ற 21ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த வழக்கு அடுத்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது.